தமிழ்குடி உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் நரேந்திரபாலா. நம்ம தமிழக மக்களை இந்த திராவிட கட்சிகள் எப்படிலாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த மக்கள் இன்னும் உணரவும் இல்லை, மாறவும் இல்லை. நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்து கோடி கோடியாக கொள்ளையடித்து அவங்க குடும்பங்களும் கட்சிக்கு தான் நல்லா இருக்கே தவிர மக்கள் வாழ்க்கை நல்லா இல்லை. நாங்கள் சமூக நீதியை நிலைநாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியிலேயே ஏற்றத்தாழ்வை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர சமூக நீதியை நிலைநாட்டலை. ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி சமூக நீதியை நிலைநாட்டி ஒரு நல்வழி அரசியலை நடத்தக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை இந்த திராவிட கட்சிகள் சாதி கட்சியாக சித்தரிக்கிறாங்க. அதையும் மக்கள் நம்புகிறாங்க. இந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட தன்மையை கொஞ்சம் மக்கள் சிந்திச்சு பார்த்தா நிச்சயமாக இது சாதி கட்சி இல்லை, ஒரு நல்ல அரசியல் பண்ணக்கூடிய கட்சி அப்படின்னு மக்களுக்கு தெரியும். எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோட கூட்டணி அமைச்சு 10 தொகுதியை பெற்றிருக்காங்க. அந்த 10 தொகுதிகளும் பார்த்தீங்கன்னா, தருமபுரி தொகுதி டாக்டர் சௌமியா அன்புமணி அவர்கள், சேலம் தொகுதி திரு அண்ணாதுரை அவர்கள், ஆரணி தொகுதி திரு கணேஷ்குமார் அவர்கள், திண்டுக்கல் தொகுதி கவிஞர் திலகபாமா அவர்கள், அரக்கோணம் தொகுதி வழக்கறிஞர் கே பாலு அவர்கள், கடலூர் தொகுதி திரு தங்கர்பச்சான் அவர்கள், மயிலாடுதுறை தொகுதி திரு ம.க. ஸ்டாலின் அவர்கள், காஞ்சிபுரம் தொகுதி ஜோதி வெங்கடேசன் அவர்கள், விழுப்புரம் தொகுதி முரளிசங்கர் அவர்கள், கள்ளக்குறிச்சி தொகுதி திரு தேவதாஸ் உடையார் அவர்கள், இப்படி 10 பேருக்கு அந்த தொகுதியை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 20% பட்டியலின சமூகத்தினருக்கும் 30% மகளிருக்கும் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒதுக்கி சமூக நீதியை நிலைநாட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி நேற்று இல்லை, மருத்துவர் ஐயா அவர்கள் என்றைக்குமே சமூக நீதியை நிலைநாட்டக்கூடியவர் தான். 1999 7 தொகுதிகளில் போட்டியிடும் போதே சிதம்பரம் தொகுதியும் ராசிபுரம் தொகுதியும் பட்டியலின சமூகத்தினருக்கு ஒதுக்கி கொடுத்தாரு. அதே போல் காஞ்சிபுரமும் விழுப்புரம் மாவட்டமும் பட்டியலின சமூகத்தினர் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருக்காரு. இப்படி சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய செயலை செய்கிறது மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான். இன்றைக்கி சமூக நீதி நாங்கள் நிலைநாட்டுறோம் அப்படின்னு சொல்கிற திராவிட கட்சிகள் எத்தனை பேர் இதேமாரி செஞ்சுருக்காங்க? அவங்க வந்து சமூக நீதி வாய்வழியே பேசுவாங்களே தவிர அந்த சமூக நீதியை நிலைநாட்டினதே கிடையாது. அவங்க கட்சிக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம விழுப்புரம் தொகுதியில் முரளிசங்கர் அவர்கள் போட்டிடுறாரு பார்த்தீங்களா? அவருடைய அப்பா அதிமுகவில் இருந்தவர். அவர் போய் அவர் பையனுக்கு வந்து சீட்டு கேட்கும்போது நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து அவர் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டத்திலே வந்து வெளிப்படையாக பேசியிருக்காரு. அந்த வீடியோ கூட நிறைய வைரலாக இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுக அவங்க வந்து நாங்கள் தான் சமூக நீதியை அப்படியே வந்து கட்டி காப்பாற்றி நிலைநாட்டுறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அவ்வளோ ஏற்றத்தாழ்வு, அவ்வளோ வஞ்சம் வன்மத்தை வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த திமுகவுக்கு பெரிதும் ஆதரவான விசிகாவுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அவங்க செஞ்ச துரோகம் வந்து நிச்சயமாக சமூக நீதி காப்பாற்றுற செயல் கிடையாது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு ஒதுக்கிறதுல வந்து விடுதலை சிறுத்தையினருக்கு வந்து 2 சீட்டு தான் ஒதுக்கியிருக்காங்க. அவங்க பொது தொகுதி கேட்டும் நீங்கள் தனி தொகுதியில் தான் நிற்கணும், பொது தொகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு தொகுதி கூட ஒதுக்கவே இல்லை. அவங்களுக்கு பெரிதும் இந்த இஸ்லாமியர் வாக்கு தான், இஸ்லாமியரை வச்சு தான் மதவாத அரசியல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இஸ்லாமியருக்கு ஒரு தொகுதி கூட ஒதுக்கலை இவங்க. இதுதான் திமுகவோட சமூக நீதி. ஆனால் உண்மையாகவே சமூக நீதியை காப்பாற்றணும், சமூக நீதி பாதையில் பயணிக்கணும் அப்படின்னு உணர்வுபூர்வமாக சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சாதி கட்சியாக சித்தரிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்போ மக்கள் புரிஞ்சிக்க போகிறீங்க? என்னதான் அப்படி சமூக நீதி நிலைநாட்டாமல் ஒரு நாடக அரசியலை திமுக செஞ்சாலும் அவங்க ஆதரவாளர்கள்லாம் வந்து, அதாவது இஸ்லாமியர்கள் விடுதலை சிறுத்தையினர்லாம் வந்து விட்டு கொடுக்குறதே கிடையாது. அவங்களுக்கு முட்டு தான் கொடுப்பாங்க. யார் நல்ல அரசியல் செய்கிறா அப்படிங்கிறத புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த சாதியும் மதத்தையும் வச்சு நாடக அரசியல் செய்கிறது இவங்க தான். ஆனால் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து இந்த காலம் வரை மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதியை நிலைநாட்டிட்டு வராரு. அவர் ஒவ்வொரு செயல்லையும் சமூக நீதியை காப்பாற்றிட்டு வராரு. அந்த கட்சியை வந்து சாதி கட்சியாக தான் இவங்கெல்லாம் வந்து கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட தவறாக சொல்லிகிட்டு இருக்காங்க. மக்கள் அதை நம்பக்கூடாது. நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியோட தன்மையை மக்கள் உணர்ந்து பார்க்கணும். இன்றைக்கி மக்களுக்கு ஒரு பிரச்சனை, மண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா போராட்ட களம் காண்றது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான், வேறு எந்த கட்சியும் கிடையாது. அவங்களாம் வந்து அடையாள அரசியல் செய்வாங்களே தவிர மக்களுக்கான நல்ல அரசியல் செய்யலை. ஒரு எதிர்கட்சியாக இருந்து வாக்குவாதம் பண்ணி அவங்கள வந்து குற்றம் சாட்டுன்னு செய்வாங்களே தவிர மக்களுக்கு உண்டான தீர்வை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தில் யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பிரச்சனை வரும், என்ன பாதிப்பு வரும், இதை எப்படி தீர்க்கணும், மக்களுக்கு எப்படி நன்மை செய்யணும் அப்படின்னு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றதுலேருந்து ஒரு அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படுவார். இன்றைக்கி படித்த எல்லாருமே அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஏற்றுக்கொள்கிறாங்க. சாதி கட்சி இல்லை, இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்லது செய்வாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு வாக்களிக்கக்கூடிய அரசு அதிகாரிகள்லாம் இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் நமக்காக குரல் கொடுக்குறாரு, நமக்கான உரிமைகளை கேட்டு பெறத்துக்கு அவர் தான் போராட்டம் பண்ணுறாரு, அறிக்கை கொடுக்குறாரு அப்படின்னு அரசு அதிகாரிகளும் புரிஞ்சுக்கிட்டாங்க. பிற சாதி மக்களும் இது சாதி கட்சி இல்லை அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியை ஏற்றுக்கிட்டு வராங்க. இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சியை சாதி கட்சியாக சித்தரிக்க முடியாது. மக்கள் உணர்ந்துக்கிட்டு வராங்க. இந்த 10 தொகுதியிலும் பாட்டாளி மக்கள் கட்சியை மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்யணும்.
அவங்க பதவிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நன்மை செய்கிறாங்கன்னு நீங்களே பார்த்து உணர்ந்து புரிஞ்சுப்பீங்க. மற்ற கட்சி போல் சும்மா நாடக பேச்சு, நாடக அரசியல், நாங்கள் வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க பதவிக்கு வந்ததும் அந்த தொகுதிக்கும் அந்த மக்களுக்கும் என்ன நன்மை செய்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் நிச்சயமாக உணர்வீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவு, ஒரு மாற்றம், நல்லது ஒரு முன்னேற்றமாக அமையும். இந்த இரு கட்சிகளுக்கு நீங்கள் மாற்றி மாற்றி வாக்களித்தது போதும். ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஒரு நல்ல தலைவன் வேணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் தேர்ந்தெடுங்க. நிச்சயமாக நாடும் மக்களும் நலம் பெறுவர். சாதி மத பேதமின்றி நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நன்றி.